சோத்திரானதே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளை இந்த வருடத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. புது வருடத்தை கொடுத்த தேவன் கொடான கொடி நன்றி. சகலத்தையும் ஆளுவதற்கு எங்களுக்கு எல்லாத்தையும் படைத்த தேவனே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி இந்த வருடத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவ தேவனே, மூவரில் ஒருவராய் இருக்கிறவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். படைத்தீரே படைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே தந்திரே புது வருடம் தந்தீரே. படைத்தீரே படைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே தந்திரே புது வருடம் தந்தீரே. நீதிமான் பாதைகள் என்றும் வெளிச்சமே, நீதிமானின் பாதைகள் என்றும் வெளிச்சமே. மகிழ்ச்சியும் பெருகுதே, கர்த்தரே நடத்துகின்றார். மகிழ்ச்சியும் பெருகுதே, கர்த்தரே நடத்துகின்றார். அடைத்தீரே அடைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே தந்திரே புது வருடம் தந்தீரே. கர்த்தரை நம்பும் மனிதருக்கு என்றும் சந்தோஷமே, கர்த்தரை நம்பும் மனிதனுக்கு என்றும் சந்தோஷமே. அல்லேலூயா பாடுவே, சேட்டையில் மகிழ்கிறே. அல்லேலூயா பாடுவே, சேட்டையில் மகிழ்கிறே. அடைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்தீரே தந்தீரே புது வருடம் தந்தீரே. வாழ்த்துவே வழங்குவே இயேசுவே நாமத்தை, உயர்த்துவே உயர்த்துவே உன்னத தேவனை. வாழ்த்துவே வணங்குவே இயேசுவே நாமத்தை, உயர்த்துவே உயர்த்துவே உன்னத தேவனை. நீதிமான் பாதைகள் என்றும் வெளிச்சம் அப்பா. மகிழ்ச்சியை தருகிறேன் கர்த்தரே, நித்தம் நித்தம் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர் ஐயா. இப்போதும் கூட கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இந்த அந்த அப்பா டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை நம்பி ஆண்டவரே அப்பா நம்பினவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எப்போது தேவன் இந்த வருடத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த வருடம் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு தருவார். வியாதியோ வறுமையோ நாசம் மோசமோ பட்டயமோ எதுவும் அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. வார்த்தை என்னும் மன்னாவை அனுதினமும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வருடத்தில் கொடுக்கிற வார்த்தை ஆண்டவரே அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடக்கூடாது. அல்லேலூயா. இப்போது படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. வாலிப பிள்ளைகளை இரத்தப்பட்டுக்கிற மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். போக்களை வரக்குள்ள சமம் இருக்கட்டும். கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். வீணானதை நாடி பொய்யை தேடி ஓடாதபடி ஆண்டவரே பிள்ளைகளோட கண்கள் திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த பூமி முழுவதும் சமாதானத்தை தாங்க. நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர் தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த வருஷத்தை நமக்கு புதிய வருஷமாய் தந்திருக்கிறார். 2024க்குள்ள தேவன் நம்மை கூட்டி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை சந்தோஷம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 65:11, வருஷத்தை உடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர், உன் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாரு. இந்த வருஷத்தை அவருடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. தாவீது அப்படி சொல்கிறான், உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன். ஆண்டு நமக்கு எது செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். அல்லேலூயா. நமக்கு முடிசூட்டுகிறாராம். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த வழியாய், அந்த பாதை வழியாய் நாம் செல்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை தேவன் அப்படி அப்பெருவிதமாய் கட்டாட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், வேத புத்தகத்தில் ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, ஹல்லேலூயா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி ஆண்டவர் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யார் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு எது நடந்தாலுங்க அது என்னவாக தான் இருக்கும், நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். தீமையை கூட அவர் என்ன மாற்றிடுவார், நமக்கு நன்மையாக மாற்றுவார். நிறைய பேர் நினைப்பாங்க, மரணம் வந்துடுச்சுன்னா ஐயோ அவங்களுக்கு பாவம், நல்லா இருந்தாங்க, நான் ஊழியெல்லாம் செஞ்சுன்னு இருந்தார், கட்சியில் அவருக்கு நான் இப்படி இந்த கதி ஆயிடுச்சு, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிறந்தா என்ன உண்டு, நமக்கு பிறந்தால் நமக்கு என்ன உண்டுங்க, பிறப்பு எப்படி பிறப்பு இருக்குதோ அதே போல் என்ன இருக்குது, நமக்கு இறப்பும் இருக்குது. பிரியமானல்ல, அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் புத்தகத்தில் நான் எடுத்துக்கொள்ளுங்க, 1வது அதிகாரம். இதில் ஒரு வசனம் சொல்லிட்டு பாருங்கள், அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்காத வசனமாக இருக்கலாம், ஆனால் இது வசனம் சொல்லிட்டு பாருங்கள். 23 சொல்கிறாரு, ஏனெனில், அல்லேலூயா, பவுல் சொல்கிறார் இங்கே பிலிப்பியருக்கு எழுதும்போது, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22வது வசனம் பாருங்கள், 21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நீங்கள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், கிறிஸ்து எனக்கு உயிர், சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம்னா லாபம், அல்ல சொல்லுவீங்களா? எப்போ கிறிஸ்துக்குள்ளே நமக்கு இருக்கிறோமோ நமக்கு சாவு நல்லது தான், கெட்டது இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிவேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் சொல்லிட்டு, தேசத்தை தேகத்தை விட்டு, தேகம்னா அந்த இந்த சரீரம், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். பாருங்க, நிறைய பேர் இங்கே உலகத்திலேயே இருக்கணும் கிறிஸ்துவ நினைப்பாங்க, ரொம்ப நாள் இருக்கணும், இருந்துக்கினே இருக்கணும்னு. ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க, இயேசுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா மாறனாதா என்று சொல்லுவாங்க. இயேசுவே சீக்கிரம் வாரும், இந்த தேகத்தை விட்டு என் ஜீவன் என்ன செய்யணும், பிரிஞ்சு மகிமையின் சரீரத்துக்குள்ளே போகணும்னு விருப்பப்படுவாங்க. அதை அவர் சொல்கிறார் பாருங்க அங்கே, ஏனெனில் இவ்விரண்டினால் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு என் சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்போ பார்த்தீங்களா, நமக்கு மரணம் கூட நன்மையாக மாற்றி கொடுப்பாராம்.
அதுதான் சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறான். சங்கீதக்காரன் 65 சொல்லும்போது என்ன சொல்கிறான், இந்த வருஷத்தை எனக்கு என்ன செய்வாராம், அவர் நன்மையினால் எனக்கு முடிசூட்டுவார் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் முதல் வசனத்துலேருந்தே நீங்கள் வாசிச்சிங்கன்னா கூட ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே. தேவனே, சீயோன் உமக்காக துணியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. அப்போ நல்லா கேட்டுங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க எப்போ சந்தோஷப்படுவாங்கன்னா துதிக்கும் போது தான். சில வீட்டில் பாருங்கள், துதியே இருக்காது, பாட்டே இருக்காது, கைத்தட்டி பாடவே மாட்டாங்க. ஃபேமிலிங்கெலாம் அவங்க வாசித்து என்ன பண்ணாங்க, ஆண்டவரை துதிக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், துதிகளின் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன்றார். அல்லேலூயா. அங்கே காத்திருக்கிறதா அங்கே சொல்கிறத பாருங்கள், அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அப்போது ஆண்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன செய்யணும், பொருத்தனை செலுத்தணும். 2வது வசனம் பாருங்கள், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். யாவர் மேலே மாம்சமான யாவர் மேலே என்ன செய்யப்படுறார், ஆண்டவர் ஆவியை ஊற்றுகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை எல்லாரும் நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. 12வது வசனம் பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு. அதில் 65 12வது வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக இருக்கிறது. வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது. அல்லேலூயா. வனாந்திர தாவரம்னா என்ன தெரியுங்களா, தண்ணி இல்லாத இடத்துல தண்ணியை கொடுக்குறாரு. இந்த இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. கடைசியில் என்ன வந்துச்சு தெரியுமா, மழை வந்தது. ஒரே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க கூடாரத்து மேலே இருக்கிற தண்ணியை அப்படியே வடிகட்டி எடுத்து குடித்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் அந்த ரத்த நலமாக ஆயிடுச்சு. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை குடிக்கிறதுக்கு. எங்கே பார்த்தாலும் அந்த வெடி சத்தம் பாம்புலாம் போட்டு தண்ணியெல்லாம் கெட்டு போச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அவங்களுக்கு. தண்ணியெலாம் வறண்டு போய் நாக்கெல்லாம் வறண்டு போய் அந்த மாதிரி கொடிய தன்மை நேரத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் வனாந்திரத்தில் என்ன செஞ்சாராம், தாவரங்களிலும் பொழிகிறது, தண்ணியை பொழிய வச்சார். மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக இருந்தது. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பட்டாங்க, அதில் சந்தோஷப்பட்டாங்க, பூரிப்பானாங்க. அப்போ ஆண்டவர் அந்த மாதிரி நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். பிரியமா இல்லை. 13வது வசனம் பாருங்க. அதில் மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. நமக்கு புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீரில் அழைத்து செல்வார் இந்த வருஷம் ஃபுல்லாக. அல்லேலூயா. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் மேய்கிறதா. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடுகள் எங்கே மேயும்னா போஸ்டர் மேயும், பிளாஸ்டிக் பையை சாப்பிடும். ஆனால் மேய்ப்பருள்ள ஆடுகள் என்ன செய்யும், அதுக்கு புல்லு கிடைக்கும். ஒரு அல்ல சொல்லிங்களா. அப்போ நாமெல்லாம் யாருன்னா மேய்ச்சலுள்ள வெளிகளிலே இருக்கிறோம். நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தினால் மூடி இருக்கிறது, அவை கம்பீரித்து பாடுகிறது. தானியத்தினால ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதோட விளைவு எப்படி இருக்கும், லீபனோனை போல அசையும். தேவன் நம்மை அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானல்ல. அதில் தானியத்தில் முடிக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. அப்போ நமக்கு பாட்டு எப்படி வரும்னா சந்தோஷமாக வரணும். நம்மளை அந்த நிலைமைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆயுசை கேட்டால் நமக்கு அவர் தீர்க்க ஆயுசை கொடுத்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வசனம் இருக்குது. அது மாதிரி ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 44வது அதிகாரத்தில் வசனம் இருக்கிறது. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 44வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 44:23. வானங்களே களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். யூதலத்தின் தாழ்விடங்களிலே ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். பார்த்தீங்களா, யாக்கோபு என்ன செய்கிறாரா, மீட்கிறார். யாக்கோபு என்ன சொன்னான், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை விடமாட்டேன்னு சொன்னான். அந்த யாக்கோபு கர்த்தர் என்ன பேர் வச்சார், இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அவர் இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார், நம்மிலே அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்மால தான் இன்னைக்கு ஆண்டுடைய நாம மகிமைப்படணும். நான் மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். எப்படி இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில தான் அவர் மகிமைப்படுவார். இந்த வருஷம் முழுவதும் உங்களை கர்த்தர் அபரிவிதமாய் கடாட்சிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு பிடி தானியம் தான் விதைக்கப்பட்டிருக்கும்,
ஆனால் அவருடைய விளைவோ லீபனோனைப் போல அசையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த 2024 வருஷத்தில் ஒரு பிள்ளைகளை என்னை ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுவேன். பாதைகள் நெய்யாய் பொழியும் என்று சொன்னீரே, அப்படியா இவர்கள் வாழ்க்கையெல்லாம் நெய்யாய் பொழியணும். சந்தோஷத்தில் மகிழ்ந்து களிக்கூர்ந்து பூரிப்பாகும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.